நேத்து வீடியோ எடுக்க வந்த நம்ம கேமராமேன் கேமராலாம் ஓட்டி போட்டுறோம் நாங்க. யாரு சொன்னாங்க? கேமரா ஓட்டி போட்டுறாரு. ஒரு பத்திரிக்கையாளரே நீங்க சொல்றீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரிஸ்டா கிட்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷர்ட்ஸ். ஒரு தள்ளுமுள்ள நடந்தது உண்மைதான். அது என்னென்னா, ஒரு கனடாவில் இருக்கார் அவர். நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான், பட் அவர் இங்கே பண்ணுறதில்ல. அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார். அவர் மோர் தென் 22 to 25 இயர்ஸ் அங்கே தான் இருக்கார். அவர் கனடாவில் என்ஆர்ஐ கேட்கலான்னு சொன்னது. கனடாவில் என்ஆர்ஐ அவர் இப்போ என்ஆர்ஐ. ஸோ அவரை வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்கன்னு அவரை இன்சிஸ்ட் பண்ணி அவர் அங்கேருந்து வாய்ஸ் நோட் போடுவார். எப்படின்னா, அன்ஃபிட் பிரசிடெண்ட், அன்ஃபிட் தலைவர், நீங்கள் இதுக்கு லாய்க்கு இல்லை, நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஏன்னா அன்ஃபிட்டுன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதியற்றவர்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? அப்போ தகுதியற்றவர்னும் போது எனக்கு அது பயங்கரமாக இதுவாகுது. ஏன்னா நான் எதில் தகுதி இல்லை எனக்கு தெரியல. அப்போது அவர் தகுதியற்ற பிரசிடெண்ட், அவர் எதுக்கு இங்கே, அவர் போக சொல்லுங்கள், அவர் யார் பிடிச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு வாய்ஸ் நோட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம்னா கூட நான் எடுத்து தருவேன் எல்லாம். அப்போது இந்த மாதிரி சொல்ல ஒரு நாள் அன்றைக்கி நான் இங்கே ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே 93 வந்ததுலேருந்து என் ப்ராக்டிஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது. அப்போ இங்கே ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கும்போது காலையில் இன்னொரு கமிட்டி மெம்பர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் இப்போ இல்லை, அங்கே இருக்கார் அவர். அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஏன் அப்படின்னு. அவர்கிட்ட கேளுங்கண்ணா. ஒரு ½ அன் ஹவரில் அவர் இங்கே இருக்கார். நம்ம கமிட்டி வச்சுருக்கோம், கமிட்டியில் தான் கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சோம். அவர் ½ அன் ஹவரில் இங்கே இருக்கார். சரி, நானும் அவர்கிட்ட கேட்டேன். அன்றைக்கி பார்த்தேன் என் டாக்டர் இங்கே வந்திருக்கு. அவர் காலேஜ் லீவ் விட்டாங்க. அப்போ அவளும் இங்கே வந்திருக்கா என் ரிஹர்சல் பார்க்க. சரி, இங்கே வாசல்லே ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்ட்டு தான் நான் தான் வெளியில் போய் பேசலாம் வாங்கன்னு வெளியில் கூப்பிட்டு போய் பேசுகிறேன். வெளியில் ஒரு 20 மினிட்ஸ் சும்மா ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அப்போது 1-2 தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும். அப்போது கழுத்தை பிடிச்சி தள்ளுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, தள்ளலை. ஒருவேளை இப்படி தள்ளி இருந்தால் டக்குன்னு இப்படி கோவமாக திரும்புவோம். யாராக இருந்தாலும் அது நேச்சர். இப்படி தள்ளலாம் டக்குன்னு இப்படி திரும்புவாங்களா இல்லை? அது நிறைய எடிட் பண்ணி தான் இருக்குது. இல்லை, நிறைய எடிட் பண்ணி இல்லை மியூசிக்கெல்லாம் போட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரிஜினல் வீடியோ இருக்குது, நான் தர சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, அங்கே பேசிட்டு இருந்தாங்க தலைவரும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் செக்ரட்டரி, நான் தனியாக தான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். வாங்க கமிட்டியில் பேசிக்கலான்னு போது இல்லை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது தலைவர் ஒரு டவுட்டுக்காக என்னை கூப்பிட்டாரு. இது மாதிரி ஒரு மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா மாஸ்டர் மீட்டிங் தனியாக போடணுமா அப்படின்னு. அது மாதிரி நம்ம சங்கத்தில், எங்கள் சங்கத்தில் வந்து மாஸ்டருக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் போட மாட்டோம். அது அவங்களோட வளர்ச்சிக்காக போடுமே தவிர, ஒரு பிரச்சனைனா எல்லாமே மெம்பர்ஸ் தான். ஒரு கமிட்டி மீட்டிங் வைப்போம், அதுக்கப்புறம் பொதுக்குழு. இதுதான் எங்களோட ரூலு. அதில் வந்து மாஸ்டர் மீட்டிங்கில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அது மாதிரி ரூல் கிடையாதுங்க. அப்போ அவர் என்னை வந்து ஒரு தகாத வார்த்தையில் பேசி சட்டையை பிடிச்சார். பிடிக்கும் போது நான் அதை ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், பிடிக்காதீங்க தட்டி விடுறது பண்ணும்போது தான் தலைவர் வந்து அது தட்டுறார். அதை தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்க கடிக்க, இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க, நான் அவரை பிடிச்சி இப்படி தள்ளிவிட, அவர் தள்ளிவிட்டவர் இப்படி போனார். அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர, அப்புறம் என் கூட இருக்கவங்க அவர் ஒரு தள்ளு முள்ளாச்சு. அவர் கௌரிசன். அப்போ அன்னைக்கு இவர் இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஓபி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சார் அன்னை டேட்டில். இது டேட் என்ன டேட்டில் நடந்துச்சுன்னா மார்ச் 13. கரெக்டாக? மார்ச் 13ஆம் தேதி நடந்தது. இதுதான் அந்த ஓபி சீட். ஏன்னா என் கையை பிடிச்சி புஷ் பண்ணாரு. அப்போ இந்த இடம் வந்து அந்த ஜவுக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அப்போ வந்து நான் ஆத்தோவில் போய் கவர்மெண்ட்டில் போய் ஓபி சீட்டு வாங்கிட்டு அதையும் வச்சுருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் செக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் நாங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா அவர் ஒரு கெனடியன் என்ஆர்ஐன்னு வேறு சொல்கிறாரு, கனடான்னு வேறு சொல்கிறாரு. சரி, எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் போகிறதெல்லாம் பிரச்சனையாகுமேனு நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணல. இதை அப்படியே விட்டுட்டோம். பட் இது என்னென்னா, அப்படின்னா அந்த டைம்லேயே இவர் போயிருக்கணும். அந்த டைம்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் எதுவுமே பண்ணலை. அவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இன்றைக்கி மார்ச் போய் ஏப்ரல், மே, இது ஜூன் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வருதுன்னா, இப்போ
ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது கிடச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட். இதுதான் விஷயம். சார் அவங்க மேல 30 லட்சம் ரூபா குற்றச்சாட்டு அதுக்கு சொல்லு. லியோ படம். அது என்னென்னா, லியோ படம் வந்து இவ்வளோ நான் 25 வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி. ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துகிட்ருக்கோம். நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த்து 840. இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல, அவங்களெல்லாம் பண்ண முடியாது. செட்டில் ஆனவங்க, குழந்தை பெற்று அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க. ஸோ நமக்கு இருந்தது 500 சில்லற டான்சர்ஸ் நம்ம சங்கத்துலேருந்து வந்துட்டாங்க. ப்ளஸ் என்னென்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வெளியாளுக்கு போய் தான் ஆகணும், மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும், அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும். இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளா யூனியன்லேருந்து, ஆந்திரா யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன், கேரளா யூனியன், இந்த மாதிரிலாம் எடுத்து, கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா, அது வந்து அவங்கள வர வைக்கிறது, அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு. அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம். இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் சேர்ந்து, அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட், மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட், அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும், அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது. மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும், அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும், கல்யாண மாஸ்டர், எந்த மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும். த்ரூ யூனியன்லேருந்து டைரெக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க. அந்த சார்ட்டில் அவங்களுக்கு லோன் இருக்கா, அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இல்லை அவங்க பேர் என்ன வாங்குவாங்க, லோன், எஜுகேஷன் லோன் இல்லை, சந்தா கட்டலையா, இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிடும். இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன். இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே. நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெமுனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 60% ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு. அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு. இது நடந்தது. இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியலை. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க, வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவங்கள இப்போ 1600ன்னா பாருங்கள் எவ்வளோ பேர், ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 சில்லற நான் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் ஒரு ட்ரெஷர் என்னும்போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பார். இவர் என்ன போவார், அவங்கவுங்களை கூப்பிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பேருக்கும் கொடுத்து வவுச்சரை கொடுக்க முடியாது. அதனால 50 பேர்கிட்ட கொடுத்துருவாங்க, ஸ்பெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வவுச்சரை கொடுத்து அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு, இந்த காசை கொடுத்துருன்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம அது எங்கே போச்சு, அவங்களுக்கு கரெக்டாக போச்சா, என்ன ஏது, எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா. நான் பாட்டு எடுப்பேனா, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனா, அங்கே இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேனா, ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேனா, ஒரு டான்ஸ் இருக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆனால் தான் எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும், அவர் திருப்தி ஆனால் தான் கரெக்டாக ஷார்ட் வைப்பாங்க. மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் அடுத்த படத்துக்கு எனக்கு கூப்பிடாரு இல்லை, அவர் இதையும் மீறி அங்கே ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும். இதனாலும் அங்கே சாஃப்டாக போனால் தான் நான் நிம்மதியாக அங்கே பாட்டு எடுக்க முடியும். அதில் ஒருத்தருக்கு இதுனா கூட அங்கே நிம்மதியாக நான் பாட்டு எடுக்க முடியாது. ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சுச்சுவேஷன் அது. இது இல்லாமல் இவ்வளோ டான்ஸஸை ஹேண்டில் பண்ணணும், என்னோடய டான்ஸஸ் 500 பேரை. இது இல்லாமல் நான் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்றது அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம். நான் ஜீனை தான் சொல்லுவேன். ஜியை பார்த்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துடுவாங்க. திருப்பி முதல்லேருந்து அவங்களெல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ. ஸோ நான் இது எப்படி அதெல்லாம் நான் பார்க்க முடியல. சார் ஆக்சுவலாக உங்கள் மேலே இதுக்கு முதல் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து அவர் அடிச்சது அதெல்லாம் சொல்லி இதோட இன்னொரு சாராம்சம் சொல்லிடுறேன். இது வந்து லியோ படம் எப்போ 2023 23லேருந்து ஒரு எலெக்ஷனுக்கும் இதை எடுத்துகிட்டு வராங்க.
அதுக்கு முன்னாடியே நான் தான் ஜெயித்தேன், இதை சொல்லியும் நான் தான் ஜெயித்தேன். நடுவில் பிரச்சனை பண்ணி ஒரு வாக்கெடுப்பு எடுத்து இதே பிரச்சனை தான் ஃபெஃப்சி கொண்டு போய் ஒரு 10 இதே பிரச்சனை தான் ஃபெஃப்சிக்கு போய் அங்கேயும் பிரச்சனையாகி ஃபெஃப்சியில் என்ன சொன்னாங்க, சரி இந்த பிரச்சனையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கம்ப்ளைண்டாக எடுத்துடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி இதோட அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அங்கேயும் நான் தான் ஜெயித்தேன். ஸோ அவரும் சொல்லி பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்துங்க. திருப்பியும் இந்த எலெக்ஷன் வரும்போது இது தான் வருது. இப்போ கேளுங்க சார். அவர் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொன்னீங்க. அவர் வந்து அன்றைக்கே வந்து உங்கள் ஆஃபீஸ் நிர்வாகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறான், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு ஃபெஃப்சியில் போய் செல்வமணிக்கிட்டே கொடுத்துருக்காரு. செல்வமணியும் வந்து ஆக்ஷன், அவங்க நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்வமணியும் ஆக்ஷன் எடுக்க இவங்க வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை வந்து செந்தில்ன்றவர் தடுக்கிறதுக்கு வந்து உங்களை தடுக்காம அவரை பிடிச்சிங்கனால நீங்கள் அடிச்சதா இப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, அதில் நிறைய முரண்பாடு இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஃபெஃப்சியில் எங்ககிட்ட கொடுத்தது உண்மை, அவர் வந்து உடனே போயிட்டார், எங்கே கனடா போயிட்டார். இந்த இன்சிடென்ட் முடிச்சு 2 நாளில் கனடா போயிட்டார். 2 நாள் எத்தனை நாள்? ஒரு வாரம் இருந்தார். ஒரு வாரம் இருந்துச்சு கனடா போயிட்டார். அந்த ஒரு வாரத்தில் இப்போ சங்கத்தில் நாங்கள் ஒரு குழு போடணும், ஒரு மீட்டிங் போடணுன்னா இப்போ நான் முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும், நான் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கணும். எல்லா சங்கத்துலேயும் ஒரு பொதுவான விதி என்னென்னா, இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வேலை சங்கத்து வேலையெல்லாம் செய்வோம். ஃப்ரீயானா அதுக்குன்னு சங்கத்து வேலையை விடுறதில்ல, சங்கத்தில் இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. முக்கியமான விஷயம்னா தலைவர் கேட்பாங்க, இது ஓகே பண்ணலாமா, ஓகே பண்ணக்கூடாதா, இப்படி தான் ஒரு சங்கம் நடக்கும். அந்த டைமில் நம்மளும் ஃப்ரீயாக இல்லை, பொதுக்குழு போட்டோம். நம்ம போட்டு அவர் வர சொன்னால் அவர் கனடா போயிட்டார். இதுக்கு முன்னாடியே அவரை நாங்கள் கமிட்டிக்கு வர சொன்னோம் விளக்கம் கொடுக்க சொல்லி. அவர் அதுக்கு தான் சொன்னார் மாஸ்டர்ஸ் மீட்டிங் போடுங்கன்னு. அந்த இதில் சொல்லுங்கள். இல்ல அவர் சொன்னதுல நிறைய முரண்பாடு. நீங்க வீடியோ என்கிட்ட நீங்க தெளிவா சொல்றீங்க. அந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்க கூட உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல எனக்கு வந்து நான் சொல்ற விஷயம் நான் சொன்னா இல்ல அவங்க இல்ல பரவாயில்லையா? இல்ல அது என்னன்னா, அது நம்ம யூனியன்ல பேசி பார்க்கலாம், வேற ஒண்ணு. அது என்னன்னா உங்க மெம்பர்ஸே வந்து கொந்தளிக்கிற காரணம், முக்கிய காரணம் அதான். இல்ல அந்த வீடியோ இல்ல மெம்பர்ஸ் நிறைய பேர் கொந்தளிக்கல. இல்ல மாசம் பாத்தீங்களா எவ்வளவு பேர் இருந்தாங்க? அவங்க சைடு வந்தாங்க, நம்ம சைடு வந்தாங்க. அதான் பிரச்சனை. அந்த வீடியோ பார்த்த வரையும் சுரேஷ் அவர் அடிச்ச மாதிரி இல்லை. எந்த கூட நீங்க பேசுறீங்களா அந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபுல்லா பார்க்கல, நீங்க பிகினிங் மட்டும் தான் பாத்துறீங்க. நான் சொல்லிடுறேன், வெளியில இருந்த வீடியோ நாங்க பார்த்தாச்சு, ஃபுல்லா பார்த்தாச்சு. சரிங்களா? நீங்க கூட்டின ஒரு வீடியோ பார்த்தாச்சு, நீங்க வெளியே வர வீடியோ பார்த்தாச்சு. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சார் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க நான் தான் சொன்னேனே, தள்ளுமுள்ளு நடந்துச்சுன்னு சொன்னேன், நான் இல்லன்னு சொல்லல. தள்ளுமுள்ளு உங்களுக்குள்ள நடந்தா பரவாயில்ல சார். நேத்து வீடியோ எடுக்க வந்த நம்ம கேமராமேனே நான் கேட்டேன் சார், ஒருமையில பேசுங்க. கேமராலாம் ஓட்டி போட்டுறோம் நாங்க. யாரு சொன்னாங்க? கேமரா ஓட்டி போட்டுறாரு. ஒரு பத்திரிக்கையாளரே நீங்க சொல்றீங்க சொல்லக்கூடாது. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், எல்லாத்தையும் உள்ள வச்சு எடுக்க சொல்லுங்கன்னு. சார் அவர் தவறா சொல்லியிருப்பார் சார். என்னத்துக்காக சொல்லியிருப்பாருன்னா, இது சங்கத்துக்குள்ள மீடியா வந்தது இல்ல, அதனால நீங்க வராதீங்க சார். அவர் கேட்டிருந்தாருன்னா சொல்லியிருந்தா தயவு செய்து நாங்க சாரி கேட்டோம். நீங்க காட்டுறது இதுவா பண்ணதுக்காக கேட்கல. வணக்கம். அவர் சொன்னது ரொம்ப தவறு. ஏன்னா நேற்று நான் தான் வந்து உள்ள பர்மிஷன் இல்லை, தயவு செய்து வெளியே வந்து நீங்க மீடியா சொல்ற வந்து இல்ல சார். சரி ஓகே. நானும் தான் வெளியே வந்தேன், நானும் தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா என்ன தள்ளி விட்டு எல்லாம் நான் முடிச்சிடறேன். ஏன்னா ப்ரெஸ்ஸோட இது என்ன ஏதுன்றது இவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நான் 30 வருஷமாக அங்கே இருக்கேன், நான் தெரியும் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம் வர்றது, நீங்கள் எவ்வளோ பேர் காலிலேருந்து காத்துட்ருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, லேட் ஆகும்போதெல்லாம் உங்கள் ஃபீல் என்ன, சாப்பிடாம கொள்ளாமல் எல்லாமே எனக்கு தெரியும். இவங்களுக்கு அது அந்தளவுக்கு தெரியாது. டான்சர்ஸ் எப்போவுமே இதுக்குள்ளே வந்ததில்லை. அவங்க ஒரு கூட்டமாக வருவாங்க, ஆடுவாங்க, போவாங்க, அவ்வளோதான். அவங்க ஒரு கூட்டமாக வருவாங்க, ஆடுவாங்க, போவாங்க. ஸோ அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நடந்ததை சொல்கிறாங்க. ஆனால் மேலே வந்தாங்க, நான் அப்படி செய்யக்கூடாது,
முதல்ல அவங்களெல்லாம் உள்ளே வர வைங்க, பேச வைங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் இல்லை இல்லை, அந்த ஒருத்தர் சொன்னதை வேணாலும் நான் சாரி சொல்லிக்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிறேன். நான் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, தள்ளக்கூடாது. நான் நேற்று தள்ளக்கூடாது. நான் சொல்கிறேன், அதை நான் கண்டிக்கிறேன். நான் போகும்போது கூட கார் ஏறும்போது கூட 3 கேமரா வச்சு நின்னாங்க. நான் திருப்பியும் வெளியில் இறங்கி நான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா அது மரியாதை இல்லை, எனக்கு தெரியும் அது. ஸோ அதனால் அது மரியாதை இல்லைன்னு நான் கார்லேருந்து இறங்கி இங்கே ஒரு கேமரா வச்சு அங்கே 2 பேர் 3 பேர்ட்டையும் சொன்னேன், நான் போகலை, நாளைக்கு கட்டாயம் நான் தருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுதான் முறையும் கூட. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சிடுவோம், எல்லாத்துக்கிட்டே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. இனிமேல் நீங்கள் என்ன இருந்தாலும் இனிமேல் அடிக்கடி வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன தான் வருவீங்க, இனிமேல் அது நடக்காது உங்களுக்கு. ஓகே, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாரு. உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இல்லை போலீஸ் டிசி ஆஃபீஸ் இல்லை, அப்படி கொடுத்துருந்தா வரும் சார். இன்னும் வரல சார், கொடுத்துருந்தா வரும் சார். முன்னாடி மாறி மேலே பாலியல் குற்றச்சாட்டு வழக்கும் அவர் மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? அவங்க குற்றச்சாட்டை எப்படி சார் வச்சாங்க? சரி, அதை எனக்கு தெரியும். குற்றச்சாட்டு எப்படி வச்சாங்க? ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்கணும்ல. சரி, யாராவது ஒரு பொண்ணை தொட்டா அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கரெக்டா இல்லையா? இப்போ ஒரு பொண்ணு, அதாவது மாறி என்ன அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதுவும் பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதுக்கு பதில் கேட்குறேன். அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு ஒரு வாய்ஸ் நோட்டை வச்சு சொல்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்டாக ஏன் இல்லை? இது நான் தலைவராக இருக்கும்போது தான் வந்துச்சு. அதே அங்கே இருக்கிற இப்போ என் கூட இருந்த செக்ரட்டரி தான் அங்கே இருக்கார். இது சினிமாவில் சகஜம், மொத்தமாகவே சகஜம் தான். இங்கே இருப்பாங்க, திரும்பி நாளைக்கு அங்கே இருப்பாங்க, அது தான். இதுவும் அந்த செக்ரட்டரி இப்போ அங்கே இருக்கார். அவர் தான் முதல்ல சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், கம்ப்ளைண்டாக எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு, இது உண்மைன்னா நானே தூக்கி வெளில அனுப்புகிறேன்னு. ஆச்சா ஒன்று. இப்போது இன்னொரு கூட நேற்று சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தரை எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், சங்கத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், இல்லாத போதாவது வந்து ஒரு லெட்டரையாவது போட்டு போக சொல்லுங்கள், யாருன்னு அவங்கள வந்து நேரில் வந்து சொல்ல சொல்லுங்கள். நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு, அதாவது ஒரு வாய்ஸ் நோட்டு பிடிக்கலன்னு. இப்போல்லாம் எப்படின்னா, இப்போல்லாம் சைலண்ட் தான். இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்லா பழகிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, ஒன்றா தான் போகிறாங்க, ஒன்றா தான் சாப்பிட்றாங்க, எல்லாம் ஒன்றா தான் போகிறாங்க. ஒரு சண்டை வந்துட்டா எல்கேஜி பசங்க மாதிரி, அன்றைக்கி நான் அதை கொடுத்தேன், நீ இப்படி பண்ணிட்டு, இன்றைக்கி இதை கொடுத்தேன், அப்படி ஆகிட்டாங்க. இப்போ அன்றைக்கி நான் பண்ணலை, நீ பண்ணல, இப்போ எல்கேஜி மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் ஒரு இதுவாக இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு கம்ப்ளைண்டாக கொடுங்க, ஆக்ஷன் எடுக்கலான்னு கேளுங்க. இப்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த லியோ மேட்டரை வச்சு தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி சொல்லியே 3 வாட்டி நானே தான் ஜெயிச்சு வந்தேன்னு சொன்னேன். இதே இடத்துல இந்த பிரச்சனையும் வந்துச்சு, இதே 2 பிரச்சனை தான். இதை நீங்கள் கேட்க அதை மட்டும் சொல்லிவிட்டு, அதே பெப்சியில் அதே செல்வமணி சார் தலைமையில் இதே டீமு இதே ஆளுங்க இவங்களே தான் வச்சு இதையும் கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் கேட்டது என்னென்னா, இதோட ஆதாரம் இருந்தால் எடுத்துகிட்டு வா. யார் சொல்கிறாரு? செல்வமணி அண்ணன் சொல்கிறார். ஆதாரம் இருந்தால் எனக்கு கொடு, அவனை தூக்கி போடுறேன். ஆதாரம் இல்லை, பொய் ஆதாரமும் அவனை தூக்கி போடுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி தான் அனுப்பிச்சார். யார்? செல்வமணி சார். இதுதான் நடந்தது. இது இப்போ இவங்க மினிஸ் புக்கில் அவரை பற்றி நாங்கள் நிர்வாகம் எடுத்துட்டோம், அவரை பற்றி நாங்கள் எல்லாம் எழுதியிருக்கோம், அவர் மினிஸில் சைன் போடலன்றாங்க. நேற்று கூட மீட்டிங்கில் இதை நான் எடுத்து வச்சுருந்தேன் காட்டுறதுக்கு, அதுக்குள்ளே எல்லாம் கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இதை முடிச்சிடறேனே. அதுக்குள்ளேயே வர ஒரு கேள்வி என்னன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு சங்கம் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா அதுல வந்து லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஐசிசின்னு ஒன்று இருக்கு சார், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு 2013 வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு ஐசிசி இருக்கா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து விசாரணை, அது இல்லைன்னா நீங்க வைக்கணும் சார், சட்டப்படி அதை வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து சார் எங்க இதுல இந்த பதில் சொல்லுங்க. எங்க இதுல சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க சார், எது ஆக்ஷனே எடுக்கலாம். அதுக்கு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா பெண்கள் யாரா இப்ப சிலர் வந்து சொல்லாம இருக்கலாம் சார், பெண்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம், அந்த கமிட்டியில தான் போய் கம்ப்ளைண்ட் போட்டா அது வந்து எல்லாமே அனானிமஸா வச்சுப்பாங்க, அது தெரிஞ்சவங்களுக்கு தான் விசாரிப்பாங்க. நீங்க ஒரு சங்கத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் விசாரிச்சீங்கன்னா நாளைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்றது. தனி ஃபோன் நம்பரே இருக்குல்ல அதுக்கு. இல்ல உங்களுடைய நீங்க வைக்கணும் சார், அந்த ஐசிசி வைக்கணும். நான் பண்ணிடுறேன், நான் எலெக்ஷனுக்குள்ள நான் பண்ணிட்டு போறேன்.
மாஸ்டர் என்ன சொல்யூஷன் இதுக்கு? ஏன்னா நேத்து என்ன இல்லை சொன்னாங்க? இந்த இதை முடிச்சிடறேன், இதை முடிக்கல. சோபி மாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை, அவர் ரிசைன் பண்ணாங்க. இதை முடிச்சிடறேன். முடிச்சிடலாம் சார். இது இல்லை அவங்க சொன்னது இதான் அந்த மினிஸ் புக். இந்த மினிஸ் புக் காட்டுங்கப்பா யாரா போச்சு. இந்த மினிஸ் புக்கில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அன்றைக்கி மீட்டிங்க்கு. இதெல்லாம் வந்தவங்களோட சைன் இதுதான் இது வரைக்கும். இப்போது இந்த மினிஸ் புக்கை அவங்க எழுதவே இல்லை. நான் ஏன் அவங்க சொல்றது சைன் பண்ணல? சைன் பண்ணலன்றாங்க. இப்போ இதை திருப்பி ஏதாவது வந்ததுக்கப்புறம் எழுதிட போகிறாங்கன்னு தான் நான் ஒன்று எழுதி வச்சிருந்தேன். இதை எழுதாமல் விட்டுட்டீங்க, அதனால் இதை திருப்பி யாரும் திருப்பி எழுத முடியாதுன்னு நாங்கள் எழுதி சைன் பண்ணி வச்சுருக்கோம். அது நிறைய நடக்கும் தெரியும்ல சங்கத்துக்குள்ள. எலெக்ஷன் வந்து போனதுக்கப்புறம் திருப்பி ஒன்று நடக்கும். அவங்க சொன்னாங்க மினிஸ்டருக்கு நாங்க எழுதி முடிச்சிட்டோம், மேல தீர்மானம் எடுத்தாச்சு, மாஸ்டர் சைன் போடலன்னு சொல்லி வச்சிருக்காங்க. மினிஸ்டர் வந்து அவங்க ஃபில் பண்ண முடியவும் இல்லை. அவங்க அந்த டைம்ல செக்ரட்டரி இருந்தார், செக்ரட்டரி தான் இது செஞ்சிருக்கணும். நம்ம தீர்மானம் எடுத்து கொடுப்போம், செக்ரட்டரி அது செய்யணும். அதுக்கப்புறம் எனக்கு படிச்சு காட்டணும். நான் படிச்சு காட்டினதுக்கு அப்புறம் இதுதான் ஒரு சங்கத்தோட ஒரு விஷயம் மாஸ்டர். இப்போ நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன், நான் டான்சர் நினைச்சிட்டு சாரி மாஸ்டர். இப்போ என்னன்னா பாலியல் புகார் வருது, வெறும் வாய்ஸ் நோட்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா போலீஸே நடவடிக்கை எடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட ஏன் சொல்றாங்கன்னா இங்க இருக்க சங்கம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கப்படணும் தான் உங்ககிட்ட வருது. அது தொடர்பான விசாரணை நடந்ததா? நீங்க ஒரு தலைவரா விசாரிச்சீங்களா? இரு தரப்பையும் அழைச்சி விசாரிச்சீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இது அவங்கக்குள்ள பேசிக்கிறது. நான் தான் சொன்னேனே, நல்லா இருக்கும்போது நான் இன்டெரக்டாக சொன்னேன், நல்லா இருக்கும்போது போகிறோம், பிடிக்கலன்னொன்னே அதான் எல்கேஜி பசங்க மாதிரி நான் ஒரு சொன்னேன். அது நான் சொன்னது புரிஞ்சில்ல? நான் ஒரு நிமிஷம், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? நல்லா இருக்கும்போது ஓகேங்க, நல்லா இருக்கும்போது அவங்க போயிடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, போகிறாங்க வராங்க. பிடிக்கலன்னும் போது ஒன்று வெளியில் வருது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கம்ப்ளைண்டாக வந்தால் தானே. இப்போ இது பிரகாரம் நான் இன்னொன்றும் காட்டுறேன், அந்த பேப்பர் இது இவங்க திருப்பி சொல்ல அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, யார் மாறின்றவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸில் இந்த சொல்கிறவங்க இப்போ நேற்று உங்களுக்கு சொன்னாங்களே அந்த 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அங்கேயும் ஆதாரம் இல்லை. இது அதோட டேட்டோட பாருங்க. அவர் மாங்காடு ஸ்டேஷனில் என்னை பற்றி இந்த மாதிரி பாலியல்னு சொல்கிறாங்க சார், எனக்கு புரியலை, நான் அப்படி எதாவது பண்ணியிருந்தா எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கூப்பிட்டு 4 பேரையும் விசாரிச்சு அந்த 4 பேர் பேரும் இதில் இருக்குது. நானே படிப்பீங்களா? நானே படிக்கணுமா? இந்த 4 பேர் பேரையும் படிங்க. அவங்க போய் இல்லைன்னு மன்னிப்பை எழுதி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அப்போ திருப்பி ஏன் அதை எடுக்கிறாங்க சொல்லுங்கள். சதீஷ் பாபு, மதன் கார்த்திக், கந்தசாமி, ரஞ்சித் மற்றும் சதீஷ். கந்தசாமினா யாரும் தெரியாது. கந்தாஸ் மாஸ்டர், எல்லாம் மாஸ்டர் தான். ஆமாம், அவர் போய் சிஎஸ்ஆரும் போட்டு அவங்க போலீஸ்லேயும் கூப்பிட்டு அவங்கள விசாரித்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அவதூறு பரப்பாதீங்க, அப்படி பரப்புனா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், உண்மையாக இருந்தால் எத்தனை வந்து கொடுங்க, நாங்கள் எடுக்கிறோம் அவரும் சொல்லிட்டார். இதுதான் அந்த சிஎஸ்ஆர் டாபிக். மாஸ்டர் நேற்று நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரிசைன் பண்ணணும்னாங்க. சரிங்களா? அதான் நான் சொல்லிடுறேன், நீங்க ரிசைன் பண்ணணும், அப்பதான் இந்த சங்கம் நல்லா இருக்கும்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஒரு தனி மனிதனை போயிட்டு 4 பேர் சேர்ந்து எப்படி அடிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, இவர் வந்து அராஜகம் பண்றாங்க, எங்களை வந்து உள்ள கூட விட மாட்டாங்கன்னு. உங்களோட கருத்து என்ன? இது சொல்யூஷன் என்ன? இது நான் யாரையும் உள்ளே விட மாட்டேன்னே சொல்லு. நேற்று கூட இந்த ஹாலை திறந்து விடுங்க, எல்லாம் உட்காருனாங்க, திறந்து விட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன். அதான் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்கணுமா? ஒரு எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன், அது ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் எப்படி இது அவங்க யூனியன், இது அவங்க யூனியன், நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு வேற ஆள் இருப்பாங்க. எனக்கு நான் தப்பு பண்ணால் நாளைக்கு எனக்கு அது நேரிடும். நான் அது பர்சனலாக சொன்னேன், அது பர்சனலாக நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்ல. இந்த மக்கள் எல்லாம் குரூப்பில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மக்கள் எல்லாம் குரூப்பில் சண்டை 2 டீமாக பிரிஞ்சிடுச்சு. 2 டீமாக பிரிஞ்சு இந்த மக்கள்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மக்களுக்கு ஒரு ஒத்துமை வேணும். எப்படி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்ப்பாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒருவேளை அது ரெடி. ஏன்னா எனக்கு இதில் இது வரைக்கும் நான் சொல்கிறேன், சல்லி பைஸ் என் காரை கேட்டிங்கன்னா, இப்போ எவ்வளோப்பா அதுக்கு வாய் இருந்தால், எப்போ காருக்கு எவ்வளோப்பா டீசல் ஆகிருக்கும் சொல்லுப்பா, அதுக்கு வாய் இருந்தால் அது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா மேலே தான் சொல்லும். அவ்வளோ வேலைக்காக அந்த வண்டி ஓடி இருக்கு. அப்போது
எனக்கு இல்லை, எனக்கு வேணான்னா கூட ஒன்றும் இல்லை, நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு போய் இன்னைக்கு காலைல கூட ஒரு ஹீரோ ஃபோன் பண்ணி என்னை திட்டுறாரு, உங்களுக்கு ஏன் இந்த வேலை வந்துடுங்கன்னு, உங்களுக்கு ஏன் சகோ இந்த வேலை வந்துடுங்க சகோ வேண்டாம் எதுக்கு, எனக்கு உண்மையிலே தேவை சார். இல்லை சார், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறேன் சார், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பேசி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு தலைமை இதில், நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறோம். நிற்கட்டும், எலெக்ஷன் நில்லுங்க வாங்க செய்யுங்கன்னு தானே நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். இல்லை சார், நான் நிற்க மாட்டேன் சார், நான் அது பர்சனலாக நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்கும்போது மாஸ்டர் கிட்ட பேசினாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, இவங்க கிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. இப்போ என்னப்பா சொல்லிட்டு இருக்கேன், என்னை விட்டா என்னை விட்டா நான் ஓடி போனான்னு தான் இருக்கேன். நான் வேலை என்ன எனக்கு இப்போ எல்லாரும் என்ன நீங்கள் மட்டும் போகிற சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அதனால அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 குரூப் ஆயிடுச்சு, அந்த 2 குரூப் வேணாம். நாளைக்கு எப்படி உங்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்ற சங்கடம் தான் எனக்கு. பட் எனக்கு இல்லை, என்னை விட்டீங்கன்னா நான் அடுத்த கட்ட நகர்வு எனக்கு இருக்குது. நான் அதில் போகவும் முடியாமல் திருப்பி வர முடியாமல் வச்சா போகணும். அந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் தேடிட்டு இருக்கேன், நான் அது போகணும். ஸோ அதுதான் நான் ஒரு 2 வருஷம் கேப் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். அதாவது காம்ப்ரமைஸ்ன்னு சில பேர் கேட்டாங்க, அது அடிப்படையில் தான் மாஸ்டர் வந்து தனியாக பர்சனலாக பேசி நான் வேணா இவங்களுக்கு பிரச்சனைன்னா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படி பர்சனலாக சொன்னதை இவங்க பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க. பிரச்சனை வேணாம் நான் ஒதுங்கிறேன்னு தான் சொன்னேன். இன்னொரு விஷயம் சைலண்ட்மா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங் ஒரு சங்கம்னா ஒரு சங்க தலைவரோட அனுமதியோட தான் சங்கத்தை கூட்டத்தை நடத்தணும். தலைவர் மேலே ஒரு தவறு இருந்தால் கூட தலைவர் இதில் கூட்டிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அதை செய்யலை. இவங்க போய் தனியாக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதாவது தனியாக இது சம்பந்தம் இல்லாமல் தனியாக இவங்களா ஒரு லெட்டர் கொடுத்து மக்கள்லாம் வர சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லி இவங்களா ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. இந்த மீட்டிங் கூட அந்த லெட்டர் கொடு. இந்த மீட்டிங் அவங்க கடிதத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கடிதத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்குது, கேட்டுக்கொண்ட அஜெண்டாக்களோடு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட தவறும் பட்சத்தில் அவசர நிலை கருதி துணைத் தலைவரை பொதுக்கூட்டத்தை கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகாட்டுதலின் பேர், அதாவது கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகாட்டுதல் வழங்கியதை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது பெப்சி வழிகாட்டுச்சின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இல்லை. பெப்சியில் லெட்டர் நீங்கள் கேட்டீங்க சொன்னீங்களான்னு கேட்டால் அவங்க இல்லைன்னு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த சங்க அவங்க பைலால என்ன எழுதிருக்கான்னு பார்க்கணும். நீங்க பைலால என்னன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் இப்போ பைலாவும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பெப்சி என்ன லெட்டர் அனுப்பிச்சது, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எந்த சங்கத்துக்குமே இது சொல்ல மாட்டோம், ஏன்னா அது ஒரு முன்னுதாரணம் ஆகிடும். ஒரு சங்கம்னா ஒரு சங்கத்தில் தான் நடக்கணும், சங்க தலைமையில் தான் நடக்கணும். இந்த மாதிரி ப்ரைவேட்டாக போய் ஒரு வைஸ் பிரசிடென்ட் கூட்டத்தை நடத்தலான்னு எங்கேயுமே இல்லை. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இதை அனுமதிச்சா நாளைக்கு 22 சங்கமும், அதாவது நம்மளோட சேர்த்து 22 சங்கங்களும் நாளைக்கு பிரச்சனை வரும். அந்த யூனியன் நடத்துனாங்களே அவங்க விட்டாங்களேன்ற ஒரு பிரச்சனை வரும். அதனால நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. தான் நேற்று நாங்கள் சொன்னோம், இது அனுமதி கிடையாது, அனுமதிக்க முடியாது. இந்த சங்கத்தில் இன்னொன்று அவங்க தீர்மானம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்னன்னு சொல்லிடுறேன். நான் 10 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. என் கூட நின்ன கம்யூனிட்டி மெம்பர்ஸும் யாரும் 10 வருஷம் வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம். ஸோ இதுவே செல்லாதுன்னும் போது நான் அதுவும் செல்லாதுன்னு சொன்னது தான் அவங்க கோவம் வந்து வெளில வந்தாங்க. இதுதான் நேற்று நடந்தது. நீங்கள் கேட்ட பைலாவை சொல்கிறேன். அந்த பைலாவை படிச்சு காட்டு. நீ படி. ஆக்சுவலி நம்ம சங்கத்தில் 16ஆம் நம்பர் பைலான்னு ஒன்று இருக்குங்க சார். இதை வச்சு தான் அவங்க வந்து கூட்டத்தை கூட்டுவாங்களே எப்பயுமே. இதில் என்ன இருக்குன்னா, சங்கத்தின் பொதுக்குழுவில் தான் இருக்குது. இது வந்து சங்கத்தின் மூலமாக கூட்டப்பட்ட பொதுக்குழுவே கிடையாது. துணைத் தலைவர் தானாகவே தன்னிச்சையாக கூட்டப்பட்ட கூட்டம். அது செல்லாதுன்னு செல்வமணி சார் சொல்லிட்டாரு. நம்ம பைலாலையும் அப்படிதான் இருக்கு. பைலால மொத்தமாக படிக்கிறோம் பாருங்க. நம்பிக்கையின்மையில சங்கத்தின் பொதுக்குழுவில் தலைவர் அல்லது நிர்வாக குழு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றலாம். உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும்.
பொதுக்குழு கூட்டத்தில் வருகை தந்த உறுப்பினர்களில் 2/3 பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவில் தீர்மானம் நிறைவேறும். இக்கூட்டத்தில் எவருக்கும் எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த நபர் பதவியை இழப்பார். அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன சொல்றேன்னா, சங்கத்தின் மூலமாவே நீங்க கூடுங்க, அதை முடிவெடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம், அது என்ன பெரும்பான்மையோட ஒத்துக்கிறோம். ஆனா அவங்க அது ஒத்துக்கல சார். அதுக்கு ஒத்துக்காம தான் தனிநபர் வாங்க போய் வெளியில போய் மீட்டிங் போட்டாங்க. அப்படி மீட்டிங் போட்டதே செல்லாத போது அந்த ஒரு தீர்மானம் எப்படி செல்லுபடி ஆகும்? அதுக்கு தான் பெப்சில இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது வேணா ஒரு காப்பி ஃபுல் புக்கும் வேணா தரேன், நீங்க எடுத்துட்டு போய் இந்த காப்பி கூட நீங்க எடுத்துட்டு போய் யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் எல்லா சங்கத்தோட ரூல்ஸ். அப்படி வேணா எடுத்துட்டு போங்க. 3 மணிக்கு வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு எல்லாம் ரெடி சார். சொல்லுங்க வேற என்ன? இப்போ உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்றுக்க விரும்பலையா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க, நான் ஒருத்தரை எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு மேலேயும் நடவடிக்கை கூட நான் எடுத்ததில்லை. ஆனால் என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதுதான் தப்பு, ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ ஏன் ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்னை திட்டுறாங்க வெளியில். ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இல்லை. நான் ஒருத்தனை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் 1 மாதம்தான் எடுத்தேன், ஒரு ஷூட்டிங்கில் தப்பு பண்ணாங்க. அப்போ கூட அவரை இன்சார்ஜ், அதாவது கோஆர்டினேட் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆடலாம், நீ ஆடு, சம்பாரிச்சுக்கோ உன் ஃபேமிலி பற்றி, ஆனால் நீ இன்சார்ஜ் பண்ணாதுன்னு தான் அவருக்கு ஒரு கண்டிஷனில் ஒரு 1 மந்த் போட்டேன். பட் நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன், அவங்கள சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் வேலையை நிறுத்தினா 1 மாதம் கஷ்டப்படும். அவங்க சாபத்தெல்லாம் வேறு நான் எடுத்துகிட்டு போகணுமா, இவனை கட்டிக்கிட்டது இல்லாமல் அவங்க சாபத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகணுமான்னு நான் அவ்வளோ டீப்பாக யோசிப்பேன். ஒருத்தனை நான் அடித்தா கூட, நான் இன்றைக்கி தொட்டது கூட நான் வருத்தப்பட்டேன். தள்ளுமுள்ள ஆச்சுன்னு நான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு கூட வருத்தப்பட்டேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம டீப்பாக யோசிக்கிறதுல. ஏன்னா ஒரு தாய், ஒரு அம்மா வந்து எந்த பிள்ளையும் அடி வாங்குறத விரும்பாது. ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாள், எவ்வளோ வயிறு எறிவா, என்னடா என் பிள்ளைய அடிச்சிட்டானே நான் கூட ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா? அது யாருக்கு வந்து சரி, எனக்கு சேரும், நான் அதையும் யோசிப்பேன். அப்போது அந்த தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே தான் ஒரு மனைவியும், என் புருஷனை அடிச்சிட்டாங்கன்னா விட்டுருவாங்களா, விட்டு கொடுப்பாங்களா, தாங்குவாங்களான்ற நான் அதெல்லாம் கூட யோசிப்பேன். யோசிச்சதான் யாரையும் தண்டிக்கலை நான். சத்தியம் இதுதான். நான் அவ்வளோ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா அவங்க எல்லாத்தையும் நான் யோசிச்சு தான் பண்ணுவேன். அது எப்படி சொல்கிறது தெரில, எனக்குள்ளே அது இருக்குது, எனக்கு தெரில. ஸோ அவ்வளோ யோசித்து நான் பண்ணுவேன். ஆனால் என்னை திட்டுறாங்க, நீ இப்போ எல்லாமே என்னை திட்டுவாங்க, நீ பாவம் பார்த்து தான் இப்படி இருக்குது. பேச நானே சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் இல்லை, அதுதான் இங்கே நடக்கிற விஷயங்கள். வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஜெயிக்கிற அணி இருந்தால் ஒரு தோக்குற அணி இருக்கும், ஒரு தோக்குற அணி இருந்தால் ஒரு ஜெயிக்கிற அணி இருக்கும். இது நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ ஜெயிச்ச அணியை தோக்குற அணிக்கு பிடிக்காது. ஒருவேளை அவங்க சில இதுக்கெல்லாம் நான் ஒத்து வந்திருந்தால் எனக்கு பிடிக்கும். என்றைக்குமே சில இதுக்கெல்லாம் நம்ம ஒத்து வரலன்னா உங்களுக்கு பிடிக்காம தான் போகும். சில விஷயங்களுக்கு நான் ஒத்து வரலன்னா பிடிக்காம தான் போகும். நான் எல்லாத்துக்கும் ஒத்து போயிருந்தால் நான் நல்லவனாக இருந்திருப்பேன் இன்னும். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். சார், அடுத்து வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட போறீங்களா, இல்ல கேப் எடுத்துக்க போறோம்னு சார் பதில் சொல்றாரு சார். இப்போ நேத்து அவங்க பண்ண பிரச்சனை சரி, இன்னமும் நான் சொல்கிறேன், என்னால் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களை வச்சு. இப்போ அன்னைக்கு ஒரு ஒரு மெம்பர், அவரால் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு இது இல்லை. அந்த மாதிரி ஒரு மெம்பர், அவருக்கு கிட்டத்தட்ட 38, 39, 40 வயசு ஆகுது. அவருக்கு ஒரு ஃபீஸ் கூட கட்ட முடியாது. ஆனால் அவர் பொண்ணு படிக்கணும். பட் நான் போய் இன்னொரு மாஸ்டர், பேரை சொன்னால் தப்பு இல்லைன்னா பேரை சொன்னேன், அவங்கள பிடிச்சி கலா மாஸ்டரையும் பிடிச்சி அவங்கள வச்சு ஒரு காலேஜில் போய் அந்த பிள்ளைக்கு ஃப்ரீ சீட் வாங்கி, பஸ்ஸுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை சிலதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது இந்த யூனியனுக்கு நான் முதல் எப்படி வந்தேன்னா அதை மறக்கக்கூடாது. இன்றைக்கி செருப்பு இல்லாமல் தான் ஆடுவேன். ஆனால் இன்றைக்கி பசங்களாம் ஷூவோடு தான் ஆடுறாங்க. பட் நான் இல்லை, நான் வெறுங்கல்ல தான் ஆடுவேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை இது பிடிக்காதனாலையா என்ன ஏதுன்றது எனக்கு புரியலை.
கேள்விக்கு பதில் சொல்லு. அதாவது இல்ல நான் சொல்றேன், நான் விட மாட்டேன் சார், அவர் நிக்க வைப்பாங்க. இல்ல நான் என்ன இல்ல மாமா ஒரு ஒரு அவங்கள பார்த்து சொல்லலாம். ஒரு சூழ்நிலையை கருதி நான் சொல்றேன். அதாவது ஒருவேளை கரெக்டாக வந்து ஜெயிக்கிறவங்க கரெக்டானவங்க நல்லா செய்வாங்க அப்படின்றதா நானே கூட இருந்து பார்க்குறேன். நல்லா செய்கிறாங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் உதவி வேணா கூட நானே கூட இருந்து பண்ணுறேன்றேன். ஓகேவா? அவங்களுக்கு என்ன இவங்கள பார்க்க முடியல, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கூட யாரோ ஏதோ பார்க்கணும் கொள்ளனா கூட நான் அதுக்கு உதவி பண்ணுறேன், நான் இருந்து செய்கிறேன். நான் இல்லைன்னாலும் இந்த சங்கம் நான் உதவியாக தான் இருப்பேன். யார் என்னன்னாலும் எனக்கு எப்போ வேணாலும் உதவி கேட்கலாம், நான் இருந்து செய்வேன். கூட ரீசெண்டாக கூட நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அடித்தாங்க. 11:30 மணிக்கு அடித்தவங்க அம்மாவுக்கு சீரியஸ்னாங்க சொல்லி, ஓமந்தூராளுக்கு சொல்லி, அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள சேர்த்து இப்போ சரியாக விட்டாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, இங்கே தான் இல்லை. அந்த மாதிரி யாரும் கைத்தட்ட வேணும். அப்போ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியை நான் இங்கே இல்லைன்னாலும் நான் வெளியிலேருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் இப்பெல்லாம் சொல்லலைன்னா நம்ம காலி எதுவுமே செய்யலைன்னு காலி பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. சார் இவ்வளவு செஞ்சு சொல்றீங்க, ஒட்டு மொத்தமா நேற்று உங்களுக்கு எதிரணி கூட்டம் ஒருத்தர் மேல சொல்றது குற்றச்சாட்டு உங்களை மட்டுமே குறி வச்சு சொல்றாங்க. அதுக்கான காரணம் இல்ல சார், நான் தான் இப்ப சொல்லிட்டேனே, யாரு நல்ல செய்யறவங்க வந்தாங்கன்னு இன்டைரக்டா சொல்லிட்டேன். இல்ல நீங்க யாரும் கவனிக்கலையா? இல்ல நான் இன்டைரக்டா சொன்னேன். நல்லா செய்யறவங்க வந்தா நான் கூட இருந்து துணையா இருப்பேன். அப்படி நல்லா செய்யறவங்க வரலன்னா நீங்களே நிப்பீங்களா? நான் பார்த்துட்டு சொல்றேன், நல்லா செய்யறவங்க கூட இருந்து செய்யறேன், இல்லன்னா நானே நிக்கிறேன். தலைவர் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க வந்து தலைவரா இருக்கிறீங்களா இல்ல பதவி விலக போறீங்களா? எலெக்ஷன் நடக்கிற பட்சத்துல எப்ப நடக்கும்? இல்ல இப்போ என்னன்னா எலெக்ஷன்னா நான் ஜூலை எண்டில் தான் நான் சொல்லி ஆகஸ்ட்ல தான் செய்யணும். ஆனால் நான் இந்த கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுட்டு போகிறேன் எலெக்ஷன். அதை நான் மெயின் சம்மேளனத்தில் பேசி எலெக்ஷனை நான் சீக்கிரமாகவே வச்சுறேன். எதுக்கு இந்த பிரச்சனை? ஏன்னா போயிட்டாங்க அப்படியே, இப்போ வெளியில் போயிடுச்சு. அது இல்லை, அது இருக்கக்கூடாது. இனிமேல்னா நான் அதை சீக்கிரம் வச்சா தான் பெட்டர். ஆமாம், இதை பெரிய கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் சீக்கிரம் வைக்கிறேன். தலைவர் வந்து வெளியிட்டாருன்னா அது என்ன அவர் மேல பழி அவர் வந்து ராஜா அண்ணன் சலீம் மாஸ்டரோட அசிஸ்டன்ட். சலீம் மாஸ்டர் இருந்தார்ல, அவரோட அசிஸ்டன்ட். அவர் அப்பத்துலேருந்து இருக்காரு. அவர் ராஜா அண்ணன் நானே பேசுகிறேன். அவர் சலீம் மாஸ்டர் பீரியட்லேருந்து இருக்காரு. சலீம் மாஸ்டர் தான் இந்த சங்கத்தை கட்டுனவர். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Prista Kids School Uniform Shirts.